நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தீரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, புத்தாண்டு ராசி பலன், ஆங்கில புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர். எப்படி ரொம்ப ஸ்மைலிங்காக ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம பார்த்த உடனே சாமி ஒரு அட்ராக்ஷனாக உங்களுக்கு தெரிகிறாரோ, அதை போல் இந்த வருஷமும் 2026 முழுவதுமே கடக ராசிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அமையப்போகுது. உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேறப் போகுது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ வேர்ல்டு வைடு, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ
அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய காலம். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, 2026 வெற்றி நிச்சயம். ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிறைய கடகராசி அன்பர்கள் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கடகராசிக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், மெயினாக வருமானம் தான் பிரச்சனை. அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸோ ட்ரேடிங்காக இருக்கலாம், சம்திங் எனி ஒன் பிஸ்னஸ். இப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், கடகராசி அப்படின்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வருமானம் முடக்கம் உள்ளது. முடக்கம்னா என்ன சாமி? சார் அவங்களுக்கு இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறது. போராட்டமான இன்கம், வரவுக்கும் செலவுக்கும் போராட்டங்கள் இருக்கும், வரவு செலவில் பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எப்போது? 2025 டிசம்பரோடு முடிஞ்சிடும். கடகராசிக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைங்க, மீனத்தில் இருந்த சனிதான் பிரச்சனை. இப்போவும் சனி எங்கே தானே இருக்கார், ஆனால் கடகத்தில் குரு வந்துட்டார். தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் கடகராசிக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த ஜோதிடத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெற்ற குரு, தன்னுடைய ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறார். இந்த குரு வேறு எங்கே போனாலும் தன்னுடைய 9வது பார்வையாக மீனத்தை பார்க்க மாட்டார். கடகத்துக்கு வந்தால் மட்டும்தான் குரு 9வது பார்வையாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீனராசி 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. 2வது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி, அந்த வீண் விரயங்கள் எல்லாம் 12ஆம் பாவம்னு சொன்னால், காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம்னு சொன்னால், கடகராசி என்பர்களே உங்கள் பணம் இது நாள் வரலாம் எப்படியோலாம் வீணாக போயிருக்கும். யாரோ சாப்பிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு பயன்பட்டு இருக்காது. எதுக்கோ கண்ணாமுன்னான்னு செலவு, எதிர்பார்க்காத விரயங்கள். ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருப்பீங்க, அடுத்தவன்கிட்ட கொடுத்துருப்பீங்க, மிரட்டி வாங்கி போயிருப்பான், டேக்ஸு, ஈபி, கண்ணாமுன்னான்னு போயிருக்கோம். அந்த வீண் விரயங்கள் குறையும், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. ஆமாம், வீண் விரயம் குறைஞ்சிடும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு அதுதானே சார் ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு ஃபேமிலிக்கு அதுதானே சார் முக்கியம். விரயங்கள் குறைந்து ஆரோக்கியமான முறையில் சிறப்பாக இருப்பீர்களேயானால் அதை விட ஒரு பேரானந்தம், ஒரு பெருமகிழ்ச்சி வேற என்ன இருக்குது? அப்போது கடகராசி என்பர்களே, இந்த 2026 முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, ஹெல்த்து, இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக உள்ளதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். காரணம், கடகராசி இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். சனி பாவத்துவம், சனி கர்மா. அப்போ உங்களுடைய பாவ கர்மா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜன்மாந்திரத்தில் என்ன மாதிரியான கடுமையான இந்த வருஷம், இந்த இயரில், இந்த பிறவியில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு நல்ல குடும்பத்தை, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். எனக்கு எல்லாமே இருக்குது சாமி. ஒரு 10% தான் எனக்கு வந்து சரியா, 90% நான் வின் பண்ணிட்டேன், ஒரு 10% நான் வின் பண்ணணும், அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன முன்னேற்றத்திற்காக ஒரு சின்ன கேப்பு தான் சாமி. ஏதோ ஒரு சின்ன விஷயம் என்னை தடுக்குது, நான் எல்லாமே வின் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த சின்ன விஷயம் என்னன்னு தெரியலையா என் ஜாதகத்தில், அது எந்த கிரகம் என்னை தடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சோண்ட வழி விட்டுதுன்னா நான் வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவேன்.
அதைத்தான் நம்ம முடக்கம்னு சொல்கிறோம். அந்த ஒரு தடை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம முடக்கம்னு சொல்கிறோம். அதுக்கு தான் சாமி நாம் பரிகாரம் சொல்கிறோம். அதுக்கு தாங்க ஐயா நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அப்போ கடகராசி என்பர்களை இந்த புத்தாண்டு 2026 நல்ல முறையில் வளர்ச்சியை தரப்போகுது. மெயினாக உங்களுக்கான ஒரு 3 விஷயம். நல்ல கௌரவம் குடும்பத்தில், வெளியில், சமுதாயத்தில், சொசைட்டியில், தொழில் பண்ணுற இடங்களில், ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு அசோசியேஷன் மீட்டிங் போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, இல்லை ஒரு லான்ச்சிங் பண்ணுறாங்க, இல்லை அங்கே ஒரு பெருசாக ட்ரேட் சென்டரில் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. இப்போ உங்கள் கம்பெனி கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டணும் இல்லை, அங்கே தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு நீங்கள் நிற்கலாம். கடகராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், 2026 கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாழ வைப்பால் வாராகி, கவலை வேண்டாம், அம்பாள் இருக்காங்க, வாராகி இருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அம்பாள் வாராகி வாழ வைப்பால் வாராகி. அப்போ இந்த சனி குரு தொடர்பு, குரு பகவான் சனியை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பாவத்துவம், உங்களுடைய பாவ கர்மா என்னன்னு உங்கள் ஜாதகம் சொல்லி கொடுத்துடும். நான் ஏமாந்துட்டேன் சாமி, நான் அவ்வளோ லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன், இவ்வளோ கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன், நான் இத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டேன், இல்லைனா உடன் பிறந்தவங்க என்னை ஏமாத்துறாங்க, கடன் சுமை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த 2026 நல்ல தீர்ப்புகள், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இழந்த சொத்து பத்துக்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இழந்த சொத்து பத்துக்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். அதே போல் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த அமைப்புகளும் சேரும். வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, கிரகப்பிரவேசங்கள் செய்வது, திருமணங்கள் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சாமி, உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க சாமி, நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை கடக ராசி அன்பர்களே, அவையும் சரியாகும். அதே போல தான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸை மில்லுங்க, பெரிய பெரிய பருத்தி மில்லுங்க வச்சு காட்டன் மில்லுங்க, அப்புறம் ஹோல்சேலு, ஷோரூமு, ஜுவல்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, கோல்டு, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் கூட நான் கூட கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கோம், தொடர்ந்து எல்லா கோழியும் இறந்து போகுது அப்படின்லாம் கால் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த இடதோஷத்தை தான் குறிக்கும், பூமி தோஷம். அதெல்லாம் அது ஒரு விதமான செய்வினை. அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் சரியாகும், கவலை வேண்டாம். கடக ராசிக்கு 2026 வெற்றி உறுதி. அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம் என்பதை வாராகியிடம் கொண்டு வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி.